ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா இதில் 3 ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அந்த ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைடும் பார்த்திங்கன்னா 3 மீட்டர் சைஸ் இருக்கும், 3 மீட்டர் லெங்த் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பாயிண்ட் லோட்ஸ் ஆக்ட் ஆகுது, 2 kN at B and 4 kN at C. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாயிண்டில் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும், RA/RD. அதுக்கு சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் A ஈக்குவல் டு 0 அப்படின்னு அசீவ் பண்ணுறோம். கிளாக் வைஸ் மொமெண்ட்டை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது என்னெல்லாம் லோட் ஆக்ட் ஆகுது, 2 kN ஆக்ட் ஆகுது. ஸோ 2 kN பார்த்திங்கன்னா அந்த ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட சென்டரில் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து சென்டர்னால் 3 மீட்டரில் சென்டர் வந்து 1.5 மீட்டர். ஸோ இந்த 2 kN லோடு வந்து ஏலேருந்து 1.5 மீட்டரில் இருக்குது. ஸோ டோட்டல் ஸ்பேன் ஆஃப் த ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து 3 மீட்டர். ஒரு சைடோட லென்த் வந்து 3 மீட்டர். ஸோ அதில் ஹாஃப் பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர். 4 kN லோடு வந்து செகண்ட் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது. ஸோ அது ஏலேருந்து 4.5 மீட்டர். ஸோ நம்ம வந்து இப்போது ஈக்குவேஷன் எழுதலாம். 2 kN லோட் இன்ட்டு ஏலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், 1.5 மீட்டர். ஸோ இந்த 2 kN வந்து கிளாக் வைஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ பாசிட்டிவ். நெக்ஸ்ட் அதே மாதிரி 4 kN லோடு ஏலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது, 4.5 மீட்டரில் ஆக்ட் ஆகுது. இதுவும் கிளாக் வைஸ். ஸோ பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் அட் டி. ரியாக்ஷன் அட் டி பார்த்திங்கன்னா அட் அ டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். ஸோ இது என்ன டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, அப்வர்ட் ஆன்டி கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து நெகட்டிவ். அப்போது -6 மீட்டர் இன்ட்டு ரியாக்ஷன் அட் டி ஈக்குவல் டு 0. ஸோ இதை இந்த இக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு ரியாக்ஷன் அட் டி கிடச்சிரும். ரியாக்ஷன் அட் டி ஈக்குவல் டு 3.5 kN. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ரியாக்ஷன் அட் டி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. அப்வர்டு ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது ரியாக்ஷன் அட் A -2 -4 ப்ளஸ் ரியாக்ஷன் அட் டி ஈக்குவல் டு 0. இதிலிருந்து ரியாக்ஷன் அட் A கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டு 2.5 kN. ஸோ இப்போ நம்ம வந்து 2 ரியாக்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். 2 ஜாயினில் ரியாக்ஷன் அட் 2 சப்போர்ட்டில் ரியாக்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். RA 2.5 kN, RD 3.5 kN. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ஜாயின்ஸாக எடுத்து அந்த ஜாயின்ஸோட ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணி அதிலேருந்து மெம்பர் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஜாயிண்ட் ஏவை எடுத்துக்கிறோம், ஈக்குலிபிரியம் இக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். சம்மேஷன் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0, அப்வர்டு ஃபோர்ஸஸ் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஜாயிண்ட் ஏவை ட்ரா பண்ணுறோம். ஜாயிண்ட் ஏல உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் அட் ஏ ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் இன் மெம்பர் ஏஇ ஆக்ட் ஆகுது. இது இப்போ வந்து எல்லாமே டென்சைல்னு நம்ம தான் டென்சைல்னு எடுத்துக்கணும். ஃபோர்ஸ் இன் மெம்பர் ஏபி வந்து இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் 60 டிகிரி. டென்சைல்னால அவே ஃப்ரம் த ஜாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போது வெர்டிக்கல் சம்மேஷன் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் பார்த்திங்கன்னா RA வெர்டிக்கல் ஆக்ட் ஆகுது ரியாக்ஷன் ப்ளஸ் மெம்பர் FABயோட வெர்டிக்கல் காம்பனண்ட் FAB sin 60. ஸோ இந்த 2 மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். அப்போ நம்ம வந்து இதிலேருந்து FAB கண்டுபிடிக்கலாம். ஸோ FAB ஈக்குவல் டு 2.5 ஈக்குவல் டு மைனஸ் FAB sin 60. இப்போ FAB ஈக்குவல் டு -2.5 டிவைடட் பை sin 60. இப்போ நம்ம FABயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். FAB ஈக்குவல் டு 2.89 kN. அதுக்கப்புறம் சிக்மா H சமேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. ரைட் சைடு ஆக்ட் ஆகிறது பாசிட்டிவ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போது ஃபோர்ஸ் இன் மெம்பர் ஏஇ ப்ளஸ் FABயோட ஹாரிசான்டல் காம்பனண்ட் FAB cos 60 ஈக்குவல் டு 0. அப்போ FAB நம்மளுக்கு தெரியும், FABயோட வேல்யூ தெரியும். அதிலிருந்து FAE கண்டுபிடிச்சிடலாம். FAE ஈக்குவல் டு minus
FAB ஓட வேல்யூ 2.89 into cos 60. So FAB ஓட வேல்யூ வந்து 1.44 kilonewton. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகக்கூடிய மெம்பர் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோர்ஸ் இன் மெம்பர் AB, ஃபோர்ஸ் இன் மெம்பர் AE. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் DA வந்து டியோட ஃப்ரீ பாடி டயக்ராமை ட்ரா பண்ணி அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜாயிண்ட் டியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஜாயிண்ட் டியில் ரியாக்ஷன் அட் RD, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் இன் மெம்பர் DE, ஃபோர்ஸ் இன் மெம்பர் DC. ஸோ எல்லாமே டென்சைல்னு அசியூம் பண்ணிக்கிறோம். மெம்பர் DC வந்து 60 டிகிரி ஆங்கிள் ஆக்ட் ஆகுது ஃப்ரம் ஹாரிசாண்டல். அதுக்கப்புறம் ஈக்விலிபிரியம் இக்குவேஷன் எழுதுகிறோம். சம்மேஷன் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. அப்வர்ட் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ரியாக்ஷன் அட் D ப்ளஸ் ஃபோர்ஸ் இன் மெம்பர் DC sin 60. மெம்பர் DC ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து FDC sin 60 ஈக்குவல் டு 0. ஸோ FDC கண்டுபிடிச்சிடலாமா இந்த ஈக்குவேஷன்லேருந்து? நமக்கு RDயோட வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். RD ஈக்குவல் டு மைனஸ் FDC sin 60. ஸோ FDC ஈக்குவல் டு மைனஸ் 3.5 டிவைடட் பை sin 60. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிரும் மைனஸ் 4.04 kilonewton. இதுக்கப்புறம் சமேஷன் ஆஃப் ஹாரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. ரைட் சைடில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து நம்ம பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ FDE லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் இன் மெம்பர் DE வந்து லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகுது. ஸோ நெகட்டிவ் ப்ளஸ் ஸோ மைனஸ் ஃபோர்ஸ் இன் மெம்பர் DCயோட ஹாரிசாண்டல் காம்பனண்ட் மைனஸ் FDC cos 60 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் நம்ம வந்து ஃபோர்ஸ் இன் மெம்பர் DE கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு மைனஸ் FDC cos 60. FDCயோட வேல்யூ வந்து மைனஸ் 4.04. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 4.04 இன்டு cos 60. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபோர்ஸ் இன் மெம்பர் DE ஈக்குவல் டு 2.02 kilonewton. ஸோ இப்போ ஜாயிண்ட் டியில் ஆக்ட் ஆகக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சிட்றோம். ஃபோர்ஸ் இன் மெம்பர் DC அண்ட் ஃபோர்ஸ் இன் மெம்பர் DE. நெக்ஸ்ட்டு நம்ம ஜாயிண்ட் பியை சால்வ் பண்ணுறோம். ஸோ ஜாயிண்ட் பியில் உங்களுக்கு 3 மெம்பர்ஸ் இருக்குது, அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஃபோர்ஸ் இன் மெம்பர் BA, ஃபோர்ஸ் இன் மெம்பர் BE, ஃபோர்ஸ் இன் மெம்பர் BC, அப்புறம் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது 2 kilonewton. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஈக்விலிபிரியம் இக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஈக்விலிபிரியம் இக்குவேஷன் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஹாரிசாண்டல் ஃபோர்ஸஸ் எடுத்தால் நம்மளுக்கு 2 அன்னோன் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் எடுத்தால் நம்மளுக்கு ஒரே ஒரு அன்னோன் தான் வரும், அதை ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. அப்போர்ட் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் லோடு 2 kilonewton minus 2 minus FBA ஃபோர்ஸ் இன் மெம்பர் BA அதோட வெர்டிக்கல் காம்பனண்ட் minus FBA cos 30, அதே மாதிரி minus FBE cos 30 ஈக்குவல் டு
ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம FBE அதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். மைனஸ் FBE cos 30 ஈக்குவல் டு FBA cos 30 plus 2. So FBE equal to minus 2 plus FBA cos 30 divided by cos 30 equal to minus 2 minus 2 plus 2.89 cos 30 divided by cos 30. So force in FBE equal to 0.58 kilonewton. Summation of horizontal forces equal to 0. Right side act ஆகக்கூடிய forces வந்து positive assign பண்ணிக்கிறோம். First force in member BE அதோட horizontal component FBC cos 60 plus FBC minus FBA cos 60 equal to 0. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்ட் ஆகிறதுனால நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம FBCயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். FBEயோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 0.58 kilonewton. FBC வந்து கண்டுபிடிக்கணும். FBA நம்மளுக்கு தெரியும். So FBC equal to FBA cos 60 minus FBE cos 60. Minus 2.89 minus 0.58 into cos 60. Cos 60 காமனாக எடுத்துருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணால் minus 1.73 kilonewton. ஸோ இப்போ நம்ம ரெண்டு மெம்பரில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோர்ஸ் இன் மெம்பர் BE, ஃபோர்ஸ் இன் மெம்பர் BC. ஸோ இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு மெம்பர் மட்டும்தான் இருக்குது, ஃபோர்ஸ் இன் மெம்பர் CE மட்டும். மெம்பர் CEயில் மட்டும்தான் நம்ம இன்னும் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம ஜாயிண்ட் சியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஜாயிண்ட் சியில் 4 kilonewton லோட் ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் இன் மெம்பர் CB, ஃபோர்ஸ் இன் மெம்பர் CE, ஃபோர்ஸ் இன் மெம்பர் CD. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் எடுத்தால் ரெண்டு மெம்பர் மட்டும்தான் வரும். அதை வச்சு நம்ம வந்து ஃபோர்ஸ் இன் மெம்பர் CE கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் எடுத்திங்கன்னா ஃபோர்ஸ் இன் மெம்பர் CE, ஃபோர்ஸ் இன் மெம்பர் CD ரெண்டையும் ரிசால்வ் பண்ணி நம்ம வந்து ஃபோர்ஸ் இன் மெம்பர் CE கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ லோட் ஆக்ட் ஆகுது -4. அதுக்கப்புறம் ஃபோர்ஸஸ் இன் மெம்பரும் டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ மைனஸ் FCE cos 30 மைனஸ் FCD cos 30 ஈக்குவல் டு 0, மைனஸ் FCE cos 30 ஈக்குவல் டு 4 plus FCD cos 30. ஸோ நெகட்டிவ் மைனஸ் சைனாக இந்த பக்கம் போடுறோம். அப்போது மைனஸ் -4 cos 30 divided by -4 cos 30 divided by cos 30. இப்போ FCE equal to -0.58 kilonewton. ஸோ நம்ம இப்போ எல்லா ஃபோர்ஸஸையும் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லா மெம்பரில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ எல்லா ஃபோர்ஸஸையும் தனியாக எழுதலாம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ். ரியாக்ஷன் at A equal to 2.5 kilonewton. Reaction at D equal to 3.5 kilonewton.
force in member AB equal to minus 2.89 kilonewton. Force in member AE equal to 1.44 kilonewton. Force in member BC equal to minus 4.0 kilonewton. Force in member DE equal to 2.02 kilonewton. Force in member BE equal to 0.58 kilonewton. Force in member BC equal to minus 1.73 kilonewton. Force in member CE equal to minus 0.58 kilonewton. Thank you friends. Thanks for watching.